அடாது மழை பெஞ்சதுனால ஏற்பட்ட அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிட்ட அண்ணனும் தம்பியும் பார்க்குறீங்க. இந்த அண்ணன் பாருங்களேன், எவ்வளோ பொறுமையாக தன்னுடைய தம்பியை எப்படி பார்த்துக்குதுன்னு. தாய் பாசம் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த சகோதர பாசத்தை பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதாவது மனிதர்கள் மட்டும் கிடையாது, விலங்குகளும் பாசத்தால் கட்டுண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. அதாவது சின்ன குட்டீஸ்க்கு மழையில் மாட்டிக்கிச்சு, அதுக்கு சாப்பாடு கிடச்சதுக்கு அப்புறம் அது வரைக்கும் தன்னுடைய தம்பிக்கு உணவு கொடுத்துட்டு தான் நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி அது அவ்வளோ பொறுமையாக இருந்து. அங்கே பாருங்களேன், அதுக்கு உணவு கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுதுங்கிறத பாருங்கள். இது பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்களேன், ரெண்டுமே குட்டியோண்டு இருக்குது. அவங்க பாருங்கள், அந்த சின்ன குட்டீஸை என்ன பண்ணுது பாருங்கள். அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இதுக்கும் தானே பசிக்கும். ஆனால் அது பாருங்களேன், தான் குட்டி தம்பிக்கு கிடைக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்து. அங்கே பாருங்கள் எப்படி அமைதியாக இருக்குன்னு. அது கண்ணை பாருங்களேன், 2 திராட்சை டொயின்னு உருட்டி விட்ட மாதிரி இருக்குது. அதை பாருங்களேன் அப்படி இருக்குன்னு. என்ன கொடுக்குறாங்க, என்னமோ தராங்க அப்படின்னு பார்க்க. இங்கே பாருங்கள், குனிஞ்சு அப்படி பார்க்குது ரெண்டும். அப்படியே பார்த்து இப்போ பாருங்கள், தம்பிக்கு சாப்பாடு கிடச்சிச்சு. அண்ணன் வெயிட் பண்ணுறார், அண்ணன் வரார். அவ்வளோ ஒரு பொறுமை. இங்கே பாருங்கள், அமைதியாக உட்காந்துருக்கு. அது வரைக்கும் காத்திருந்து கிடைக்கிற அந்த பலன் ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்கும்ல. அங்கே பாருங்களேன், குனிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கு பவ்யமாக. தம்பிக்கு கிடச்சிச்சே அப்படின்னு அது ஒரு லுக்கு வேற ஓடுது. சரி சரி, எனக்கு எப்போ தான் தருவீங்க அப்படின்னு பார்க்குது அது. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அது அங்கே பாருங்களேன், குனிஞ்சிச்சு உறக்கனால மெதுவாக மேலே அப்படி பார்க்குது அது. அங்கே பாருங்கள், இப்போ பார்த்துச்சுக்கு, அது குடிச்சிட்ருக்கு. உடனே தலை குனிஞ்சிச்சு. ஆக்சுவலி இதுக்கும் பசி தான். ஆனால் அது அதோடைய டர்ன் வர வரைக்கும் அது வெயிட் பண்ணணும்னு தோணி அமைதியாக இருக்குது பாருங்கள். தம்பி குடிச்சு முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கும் போல இருக்குது. ஆனாலும் அதுவும் பாவம்தான். ரொம்ப பவ்யமாக பார்க்குது. தம்பி குடிச்சிச்சா அப்படின்னு பார்க்குது. நமக்கு எப்போ தருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுது. நல்லா இருக்குது இந்த காட்சி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கட்டாயமாக நீங்கள் பாருங்கள், ரசிங்க. விலங்குகள்கிட்ட இருக்குங்க அந்த கூடி வாழும் குணம், இந்த பாசம், இதெல்லாம் இருக்குது. நாங்கள் ஒன்று பார்த்தோம். அதாவது அம்மா அந்த குட்டி எப்பயுமே ரொம்ப கெட்டிமாக தான் பிடிச்சிக்கும். ஆனால் தவறி போய் ஒரு தடவை ஒரு குட்டி குரங்கு கீழே விழுந்துருச்சு, இறந்தும் போச்சு. ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை அந்த குட்டியை விடவே இல்லைங்க. அதாவது 3-4 நாள் அது ரொம்ப நாளாக வச்சுட்டே இருந்தது. அதாவது அந்த குட்டி வெறும் எலும்பாக இருந்தது. அந்த அளவுக்கு இருந்தாலும் அது கையிலே வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை யாராலையும் கிட்டக்கும் போகவே முடியல. அதுக்கப்புறம் அது தானாகவே அது விழுந்துருச்சு அந்த கையிலேருந்து. அதுக்கப்புறம் தான் அது எட்ட போயிடுச்சு, இறந்துச்சு அப்படிங்கிறதே அது ரியலைஸ் பண்ணவே இல்லை. அவ்வளோ பாசம் அந்த தாய்கிட்ட இருந்ததை நாங்கள் பார்த்தோம், நேராகவே பார்த்தோம் அதை. ஆனால் அப்போல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அப்படி நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அண்ணன் தம்பி பாசத்தை இப்போ தான் பார்க்குறோம். பாருங்க, வாங்கிட்டுது அப்பா. சரி, ஒரு சபாஷ் போடலான்னு நினைக்கிறேன் இந்த பாசத்துக்கு. குட்டிஸ் என்ன பண்ணுது, ஓடிச்சு.
ம்